தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன சைஸாக இருந்தால் வெங்காயம் ஒரு 4 வர மாதிரி இப்படி பொரியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளியும் இந்த அளவுக்கு வர மாதிரி 3-4 தக்காளி சைஸை பொறுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட பூண்டு வேணும், நல்லா இப்படி உரிச்சு வச்சுக்கோங்க. பெரிய பூண்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹாஃபாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா புளி இந்த சைஸ்க்கு வச்சுக்கோங்க. நம்ம ஊற வைக்க போகிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, நல்லெண்ணெயில் பண்ணால் குழம்பு நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெயில் பண்ண போகிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அது கூட வெந்தயம். பொடி வகைகள் மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் தூள். கூட முட்டை எடுத்துருக்கேன். முட்டை ஒரு 6-8 முட்டை உடச்சி ஊற்றலாம். நம்ம குழம்பு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வருது அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் சுடு தண்ணியை எடுத்துக்கோங்க. இந்த புளியை ஊற வச்சுக்கோங்க. புளி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கேன். அது கூட எண்ணெயை ஊற்ற போகிறேன். குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 கரண்டி வர மாதிரி நல்லா குழம்புல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதனால் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க போகிறோம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்து தாளிச்சுக்கோங்க. இப்போ வெந்தயம் இந்த அளவுக்கு போட்டு தாளிக்க போகிறேன். ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட போகிறேன். வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் நல்லா 5 மினிட்ஸ் வதங்கட்டும். அதனால நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் பூண்டையும் போட்டு வதக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முழு பூண்டாவே போட்டுக்கோங்க, இல்லைன்னா சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. எப்படியும் கொஞ்சம் சுண்டிடும். பூண்டு நல்லா எடுத்து சாப்பிடலாம், குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் நான் முழு பூண்டாவே போட்டிருக்கேன். 2 நிமிஷத்தில் பூண்டு நல்லா வதங்கிடும். நல்லா பூண்டு இப்போ வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளியை போடலாம். முதல்ல ஜூஸ் இல்லாமல் முதல்ல திக்காக இருக்கிறத பிழிஞ்சு விடுங்க. ஜூஸ் தட்டிலே புழிஞ்சிட்டு வெறும் தக்காளி மட்டும் அதில் போடுங்க. ஏன் தண்ணி இருந்தால் வதங்காது அவ்வளோவா, அதனால தான். குழம்புனா பச்சை வாசம் போக அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அது ஒன்று முக்கியம். அப்புறம் பொடி பச்சையாக இல்லாமல் போடுற பொடியெல்லாம் நல்லா கொதிக்கணும். இது ரெண்டும் நல்லா இருந்தால் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு, அதனால் நான் அந்த ஜூஸையும் ஊற்றினேன். அதில் இப்போ நம்ம பொடியெல்லாம் போட்டுடலாம். அதில் முதல்ல மிளகாத்தூள் போடலாம். புளி போட போகிறோம், அதனால் நல்லா காரமும் கூட போடணும். இந்த மாதிரி ஃபுல் ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் நான். மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூன். தனியாத்தூள் நிறைய போடணும், அப்போ தான் குழம்பு கன்சிஸ்டன்சி வரும். அதனால் நல்லா ஃபுல் ஸ்பூன் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயமும் தனியாத்தூளும் தான் குழம்பு கூட்டும். அதனால் கன்சிஸ்டன்சி வேணும், 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் கிண்டுங்க. பொடி ஈஸியாக பேர்ன் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க முதல்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட் பொடி கொதிக்கட்டும். இப்போ கரைச்சி வச்ச புளி பேஸ்ட்டை நான் இதில் ஊற்ற போகிறேன். இது ஃபில்டர் பண்ணிக்கோங்க. திப்பி குழம்புல விடக்கூடாது, திப்பி எடுத்து போட்டுடணும். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம புளி நிறைய எடுத்துருக்கனால அதுலேருந்து நமக்கு நிறைய புளி தண்ணி வரும். ஸோ இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்காங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணுறது எல்லாமே நார்மலாக காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, இது எல்லாமே இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் பண்ணுவோம். நம்ம கடைசியில் முட்டையை உடச்சி ஊற்றும் போது அது டேஸ்ட் மாறுது முட்டை குழம்பா. அது வரைக்கும் நம்ம அதே மாதிரி தான் வெங்காயம் தக்காளி பூண்டு பொடிங்க அப்புறம் உப்பு புளி இது எல்லாத்தையும் அதே நார்மலாக காரக்குழம்பு பண்ணுற மாதிரியே பண்ணணும். இப்போ நல்லா கரைச்சி வச்சுக்கேன் திருப்பியும். ஸோ அதையும் ஊற்றிட போகிறேன். நல்லா திக்கான புளி ஜூஸ் இதில் இருக்குது. புளி இது மாதிரி யூஸ் பண்ணாதவங்க கான்சன்ட்ரேட் புளி பேஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது குழம்புக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புளி யூஸ் பண்ணணும். சாம்பாருக்கு நம்ம சும்மா ஒரு கான்சன்ட்ரேட் 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணால் ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. இப்போது திக்காக இருக்குது, கொதிச்சு வரும்போது சுண்டும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் தண்ணி வர அளவுக்கு நல்லா ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்ட வரணும். இந்த டைமில் அளவு பார்த்து இப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உப்பு போடணுன்ட்டு. ஸோ இந்த குழம்புக்கு நான் 2 ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு போட்டுப்பேன். இதில் நான் அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு. அப்போ தான் முட்டையை ஈஸியாக அதில் உடச்சி ஊற்ற முடியும், ஒன்று மேலே ஒன்று படக்கூடாது. அதனால் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துனா பெட்டர்.
அதனால் ஆழமான பாத்திரமாக இருக்கனால கொஞ்சமாக தான் குழம்பு பண்ணுறோம், ஃபுல்லாலாம் பண்ண வேண்டாம். இதுவே வந்து நிறைய குவாலிட்டி வரும். இதுவே ஒரு 6லேருந்து 8 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி வரும். நம்ம 8 முட்டை உடச்சி ஊற்றுற அளவுக்கு இல்லை ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் லேசாக கொஞ்சமாக குடிச்சு பாருங்கள். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம், இல்லைனா காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லைனா புளி வந்து நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரம் ஏற்றினா புளிக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது எல்லாமே சொன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்பு வந்து ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கணும். அதனால் ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். கடைசியில் தான் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சிச்சு. ஸோ குழம்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது போதும். இப்போ முட்டை உடச்சி ஊற்றலாம். ஏன்னா முட்டை உடச்சி ஊற்றின அப்புறம் கூட குழம்பு வந்து திக்காகும். அதனால் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் ஒரு மூடி எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் குழம்புல. ஸோ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போடல, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு கலரி விடுங்க. இப்போ இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. முட்டை போட்ட அப்புறம் கலரி விடக்கூடாது, அது கலைஞ்சிரும். அதனால் சிம்மில் இருக்கணும். தீ ரொம்ப எரியாமல் இருக்கணும். இப்போ முட்டையை போடலாம். முட்டையை எடுத்து டைரெக்டாக குழம்புலே ஊற்ற போகிறோம். ஊற்றுற இடத்துலேயே ஊற்றாமல் அப்படியே பக்கத்துலேயே ஊற்றிட்டு வாங்க. அந்த ஒயிட்டும் அது மேலேயே ஊற்றணும். அப்போ தான் அது வெந்து வரும்போது ஒயிட்டுக்குள்ளே அந்த எல்லோ வரும். இந்த டைப்பில் முட்டை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற எல்லா முட்டை ரெசிபிஸை விட இது முட்டை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டரில் எதுவும் ஊற்றல, சென்டரில் அங்கே 2 ஊற்ற போகிறேன். முட்டையை கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி முட்டையை எடுத்துகிட்டு சும்மா லேசாக ஒரு தட்டிட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி ஓன் பண்ணி விட்டணும். இப்போ வந்து 8 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா முட்டை கொதிக்கட்டும். இப்போ வந்து முட்டை நல்லா வெந்திருக்கும். எடுத்து பார்க்கலாம். முட்டை குழம்புல முட்டையை திருப்பணும்னு அவசியம் இல்லை. முட்டை வந்து நல்லா மூழ்கி இருந்தால் 2 பக்கமே வெந்துடும். ஒருவேளை நல்லா திருப்ப முடிஞ்சால் மட்டும் திருப்பினா போதும், இல்லைன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் முட்டை எப்படி இருக்குன்னு. இந்த முட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக 2 சைடில் வெந்து நல்லா குண்டாக வந்துடும். முட்டையை உடையாமல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1 பாட் டிஷ். அதனால் ஈவன் பேச்சுலர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ரைஸ் வச்சுட்டு ஒரு முட்டை குழம்பு பண்ணிட்டா முட்டையை தொட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஒன்று 2 இந்த மாதிரி தனியாகவும் வந்து உடஞ்சி விழுந்துடும். அப்போ எடுத்துக்கலாம். அது வந்து உடஞ்சி போய் மற்ற குழம்புல சேரும் போது குழம்புக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ருசி வரும். அதனால் பரவாயில்ல. எக்ஸ்ட்ராவே 2-3 முட்டை ஊற்றிக்கோங்க. ஆனால் இடம் நல்லா இருக்க மாதிரி பண்ண, ஒன்று மேலே ஒன்று ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து முட்டை எப்படி வந்திருக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ முட்டையை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க எக்கும் நல்லா வெந்திருக்கு, வெளியே அவுட் சைடு நல்லா வெந்திருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த முட்டை குழம்பு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.